இன்றைக்கி எங்கள் வீட்டில் அரைச்சி வச்ச மீன் குழம்பு ஈஸியாக செய்யலாம். 10 நிமிஷத்தில் மீன் குழம்பு ரெடி ஆகிடும். மீனை கழுவி வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு ஜாரில் வெங்காயமும் தக்காளியும் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. பெரிய வெங்காயத்தையும் தக்காளியும் எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் போட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லா வதக்கினோன்னா 2 பச்சை மிளகாய் போடுங்க. நான் பச்சை மிளகாய் போட மறந்துட்டேன். அப்புறம் அரைச்சி வச்ச இந்த வெங்காயம் தக்காளி விழுதை ஊற்றுங்க. நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினோன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. தனி மிளகாத்தூள் கொஞ்சம் கலருக்காக நான் இந்த காஷ்மீரி சில்லி போடுறேன். எல்லாம் போட்டு வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்த உடனே புளி தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. புளி தண்ணி ஊற்றி நல்லா கொதித்த உடனே உப்பு போடுங்க. நல்லா கொதிச்சிருச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை வாசத்துக்கு போட்டுட்டு மீனை போடுங்க. மீன் ஒரு கொதி வந்தோன்னே ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.